டேய், என்னடா ஏதோ தெரிஞ்சவன் நமக்கு ட்ரீட் கொடுக்குறான்னு வருஷம்னு சொன்னேன், இப்படி யாருமே இல்லாததுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், உன்னதான் என்ன இப்படி யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? திவ்யா இரு இரு ஒரே நிமிஷம் இரு வரேன். எங்கடா போற? வரேன் இரு. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. டேய், மயிர் மாதிரி மூஞ்ச வச்சிருக்காத, மூடிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. திவ்யா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். ஆள் பார்க்க அப்பாவி மாதிரி தான் இருந்தான். எதாச்சும் பேச ஆரம்பித்தோம். அவன் பேர் திவ்யான்னு சொன்னதும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். ஏன்னு கேட்டால் அவங்க ஒய்ஃப் பேரும் திவ்யாவான். இப்போ அவங்க உயிரோடையே இல்லையா. ஸோ நான் அவங்க ரிமைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். எவ்வளோ ட்ரை பண்ணேன், அவரோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார். ஒன்று என்னை சேர்த்து வச்சு ஒரு ட்ரீட் கொடுத்தா ஹாப்பி ஆகிடுவேன்னு சொன்னார். நானும் ஓகேன்னு சொல்லி அவர் அனுப்பின லொக்கேஷனுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்குது. டேய், இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லல? இல்லை திவ்யா, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான். சர்ப்ரைஸ் போட்டு ஆட்டுது பைத்தியக்காரா. ஃபோன் பண்ணி பாடுறா அவனுக்கு. ஃபோன் பண்ண திவ்யா சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய், லூசாடா நீ? எவனோ ஒருத்தர் சொன்னானே என்னை இப்படி தனியாக கூட்டிட்டு வந்திருக்க? ட்ரீட் கொடுக்குறவன் இந்த மாதிரி இடத்துக்கா வர சொல்லுவான்? ஏதோ தப்பா இருக்கு ஜகா. வண்டி ஏடு, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பலாம். என்னடா யோசிக்கிற? வண்டி ஏடு, கிளம்பலாம். இல்லை திவ்யா, அவரை பார்த்தா அப்படி ஒன்றும் தப்பாக தெரில. டேய், கோத்தா ஃபகர், இண்டிவிஜுவல் ஸ்பேஸே ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப். இதுல இருந்து தெரியும் வேணா ஏதோ தப்பா இருக்குன்னு. எறா ஃபர்ஸ்ட் வண்டியை. சரி சரி கோவப்படாத, நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம், அவர் தான் கூப்பிட்றாரு. வேணாம், எடுக்காத. எங்கே இருக்காருன்னு கேட்போம். வேணா சொன்னா கேளு, எடுக்காத. ஹலோ சார். தம்பி வந்துட்டீங்களா? சார், நீங்கள் அனுப்புன லொகேஷன் தான் வந்திருக்கேன். நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? உங்க பின்னாடி தான் தம்பி நிக்கிறேன். சாரி தம்பி, லேட் ஆயிடுச்சா? சார், அதெல்லாம் பரவாயில்ல சார். என்ன சார் நீங்கள் ட்ரீட் அது இதுன்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கிட்ட வந்திருக்கீங்க. நீ தான் திவ்யாவா? லவ் யூ. ஆனால் ஆலிக்ஸ் கலந்த பூஸ்ட் ஒன்று ஸ்பெஷலாக போடணும்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நியூஸு? மருத்துவமனையில் மரண வாக்குமூலம். ஈரோடு கருங்கல் கொலை பகுதியில் ஒரு கோர சம்பவம். என்னடா இது? பார்ப்பதற்கு அப்பாவி போல் நடித்து மர்ம நபர் ஒருவர் காதல் ஜோடிகளுக்கு ட்ரீட் வைப்பதாக கூறி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவுக்கு வர வைத்து திவ்யா என்னும் பெண்ணையும் ஜகா என்னும் ஆணையும் நீதான் திவ்யாவா, நீதான் திவ்யாவா, நீதான் திவ்யாவா என்று கதற கதற கொலை செய்துள்ளார். ப்ரோ ஒரு நிமிஷம் கொடுங்க. நியூஸ் பயங்கரமாக இருக்கா ப்ரோ? யாரு ப்ரோ இவனுங்களாம்? பாவம் ப்ரோ, அந்த காதல் ஜோடி யாருக்கு என்ன பாவம் முடிச்சோ? யாரு ப்ரோ இவனுங்களாம்? சைக்காலஜிக்கலாக காதலால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ஒரு பேஷண்ட்டுக்கு அனத்தீசியா கொடுத்தா எப்படி மறுத்து போயிருமோ அதே மாதிரி நார்மல் லைஃப் மறுத்து போய் இந்த மாதிரி சம்பவத்துக்குள்ளே இருக்கான். என்ன ப்ரோ ஓவராக பில்டப் பண்ணுறீங்க? அதுக்கு நியூஸ் பேப்பர்காரனே பரவாயில்ல போல. ஒரு வேளை கொலைகாரன் உங்கள் ஃப்ரெண்டோ? ப்ரோ 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 சும்மா சொன்னேன் ப்ரோ. சரி தம்பி, இன்னைக்கு ஓகேண்ணா.
பை ப்ரோ. சொல்லு தௌஃபீக்கு, எப்படி இருக்க? என்னடா சொல்றது, என்ன சொல்றது? கருங்கல் பாளையத்தில் ஒரு காதல் ஜோடி கொலை, அது நீ தானே? டேய், என்ன வளர்ற? அது நான் இல்லை. மொத்தம் பொய் சொல்லாதா. செத்து போன பொண்ணோட பேர் திவ்யா, அது நீ தான் பண்ணி எனக்கு நல்லா தெரியும். ஆமாம், நான் தான். என்ன இப்போ? டே 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 சைக்கோ, இன்னொரு பொண்ணு திவ்யான்னு லவ் பண்ணி ஏமாத்தி போயிச்சா ஊர்ல இருக்க எல்லா திவ்யா கொண்டுட்டு இருப்பியாடா? கொல்லுவேன். என் மைண்ட் அப்செட் ஆனா திவ்யான்ற பொண்ணை தேடி மர வச்சு கொல்லுவேன். டேய், எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ணணும், ஆறுதல் சொல்லணும் எந்த அவசியமும் இல்லை. எனக்காக எனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட நீ ஒரு வாட்டி பேசியிருக்க, அதுக்காக நீ நல்லா இருக்கும்னு நினச்சி நான் உனக்கு சொல்கிறேன், விட்டுரு. இதோட எல்லாத்தையுமே விட்டுரு. உன்னால் அதை விட முடியலன்னா உன்னையே கூட அறுத்துக்கிட்டு செத்துரு. ஆனால் பொண்ணுங்க மட்டும் தொட. நானும் நீ நல்லா இருக்குன்றதுக்கோசரம் ஒன்று சொல்கிறேன். நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, மேரேஜ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஏன் அவ கூட படுக்கணும்னு நினச்சாலும் சரி, அவள் பேர் திவ்யான்னு மட்டும் இல்லாமல் பார்த்துக்க. அப்புறம் ஏன் மேலே வருத்தப்படக்கூடாது. உன்னோட பழகின பழக்கத்துக்காக உனக்கு நல்லது சொல்லிட்டேன். கேட்கறதும் கேட்காதும் உன்னோட இஷ்டம். இங்கே தப்பு பண்ணுறவன் தண்டனை அனுபவிக்கிறானான்னு எனக்கு தெரியாது, ஆனால் தொடர்ந்து தப்பு பண்ணுறவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பான், பார்த்துக்கோ. மச்சான், உயிருக்கு உயிரான நண்பங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல விரும்பலை, வச்சிட்றேன். எனக்கே ஒருத்தன் தண்டனை கொடுக்க போகிறானா? வரட்டும். யார் அந்த சாலாபாயின்னு நானும் பார்க்குறேன். டேய், கீழே நின்று அவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்க, இங்கே என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம் திவ்யா. மச்சான் இருடா, திவ்யாட்ட பேசிகிட்டு இருக்கேன், பேசிட்டு வந்துடுறேன். சொல்லு திவ்யா. டேய், என்னடா? சும்மா திவ்யான்னு சொல்லிட்டு இல்லாத உனக்கு இல்லைன்னு அதுக்குறான். அவள் ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னடா பண்ணுவ? சும்மா விளையாட்டு தான் மச்சா சொன்னேன். விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. அவன் என் உயிர். தள்ளுடா. டேய், ஏதோ கோவத்தில் தெரியாமல் மன்னிச்சிட்டேன், மன்னிச்சிரு. உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்காத. திவ்யாவோட ஒரு சின்ன ப்ராப்ளம், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, இன்னும் என்ன? டேய், ஏதோ புதுசாக அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. போ போ, பார்த்து போ. திவ்யா கேட்டதா சொல்லு. திவ்யா, ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, என் பின்னாடி வராத. எனக்கு இருக்கே. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன்னு கேளு. என்ன? லவ் யூ. சாரி, நாட் இன்ட்ரெஸ்டட். ஏய், என்ன நீ பாட்டில் ஒரே வார்த்தை நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போற? வேற என்ன பண்ணணும்? வேற என்ன பண்ணணும்னா, இவன் ஏன் நேற்று குடிச்சான், எதுக்கு குடிச்சான்னு கேட்டுட்டு என் மேலே கோவப்படு. அப்போ தானே என் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு தெரியும். அதெல்லாம் நான் லவ் பண்ணணும்னு தோணுனா தான் கேட்கணும். எனக்கு தோணல, ஓகே? அட என்ன நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? சும்மா அங்கேயே வந்து நிற்கிற. இந்த ஏரியாவில் பேப்பர் போடுற பையன்லேருந்து ஏரியா கவுன்சிலர் பையன் வரை என் பின்னாடி சுற்றுறான். அதை தாண்டி கொலை பண்ணுற மட்டக்கை கூட என் மேலே ஒரு கண்ணு. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு லட்சக்கணக்கில் எங்கிட்ட வழியிறானுங்க. இவனுங்களில் எவங்கிட்டையாவது நீ நான் தொந்தரவு பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அடுத்த நாள் நீ உயிரோடே இருக்க மாட்டேன். தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணி நீயும் டிஸ்டர்ப் ஆகாத, கிளம்பு. விடுன்றல்ல. சாரி ஜஸ்ட் ஒரு நிமிஷம். நீ சொன்னல, இந்த ஏரியாவில் பேப்பர் போடுறவங்கலேருந்து ஆளை போடுற வரைக்கும் உன் பின்னாடி சுற்றுறானுங்கன்னு. அவனுக்கு அத்தனை பேரும் சுற்றுறதும் ஒருத்தருக்காக மட்டும்தான். எப்படி நீ எல்லாருக்கும் கிடைக்க போகிறதில்ல, யாராவது ஒருத்தர் தான் அக்செப்ட் பண்ண முடியும்.
அப்போ மீதி இருக்கவங்களாம் உங்களை சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு நீ கிடைக்கலேன்னு கொலை தாண்டில் உன் மேலே ஆசிட் அடிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த டைம் நீ அக்செப்ட் பண்ணுற அந்த ஒருத்தன் இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படி இருந்தால் நீ சேஃப். இல்லைன்னா எவனையோ கூப்பிடுவேன்னு சொன்னல, எவனை வேணாலும் கூப்பிடு, நான் இங்கே தான் இருப்பேன். பிகாஸ் லவ் யூ. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, பசங்க ஃபோர்ஸ் பண்ணி ஊற்றி கொடுத்துட்டாங்கன்னு. இனிமேல் குடிக்க மாட்டேன், ஓகேவா? என் மேலே ப்ராமிஸா? உன் மேலே ப்ராமிஸ். இனி நோ திங்ஸ். மீறி குடிச்சா மீறி குடித்தா மறுபடியும் மன்னிச்சிடறேன். என் கண்ணில் நீ ஒரு கனவாக, விடியாத அழகாய் உறைந்தாயோ, நீ போனாலும் உன் நிழல் இங்கே என் மூச்சில் வந்து கலந்தாயோ, அலை போல மெதுவாய் என் இதயம் தொட்டாய், மழை வாசம் போலே நீ மறையாதே, இரவு முழுதும் கேட்கும் இசையாய் நீ மட்டும் வேண்டும், வேறு உலகமே. சலங்கைகள் இல்லா உன் காலடி ஓசை, என் தனிமை தீயில் ஒரு நீரோடை, காகித பூவில் கருணை இல்லை, என் நெஞ்சின் பூவோ உனக்காய் மலரும், ஒரு வார்த்தை பேச 100 வருஷம், மௌனத்தில் மூக இதயம் தயங்கும், அலை போல மெதுவாய் இதயம் தொட்டாய், மழை வாசம் போலே நீ மறையாதே. திவ்யா, சொல்லு கார்த்தி. ஒன்றும் இல்லை, கிளம்புறப்ப லவ் யூ சொல்ல மறந்துட்டேன், அதான் திரும்ப கால் பண்ணேன். லவ் யூ. லவ் யூடா, பார்த்து போ. ஓகே திவ்யா, லவ் யூ ஸோ மச். நீயும் பார்த்து போ. தம்பி, ஃபோனில் திவ்யானா சொன்னீங்க? திவ்யான்றது என் கேர்ள் ஃப்ரெண்ட். என்னண்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லை தம்பி, 2 வருஷத்துக்கு முன்னாடி திவ்யான்னு ஒரு ஏஞ்சல் என் கூட இருந்தா. அவள் தான் எனக்கு எல்லாமே, என் உடல் உயிர். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவள் இறந்துட்டா. அவள் போனாலும் அவள் நினைவுகள் என்ன போல. நீங்கள் ஃபோனில் திவ்யான்னு சொன்னீங்களா, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சாரி தம்பி. அண்ணா அழாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஏதோ தெரியாமல் ஞாபகப்படுத்திட்டேன், சாரிண்ணா.
நீங்கள் ஏன் தம்பி சாரி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு அவன் ஞாபகம் வந்துட்டா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. உங்களுக்கும் உங்கள் திவ்யாவுக்கும் சேர்த்து ஒரு ட்ரீட் கொடுத்தா நான் ஹாப்பியாகிடுவேன். வீட்டு ப்ளீஸ் தம்பி, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க வீட்டு தம்பி. ப்ளீஸ், முடியாது மட்டும் சொல்லுங்கள். உங்கள் காலில் கூட விழுகிறேன். நான் என்னண்ணா காலெல்லாம் விழுவுறீங்க? எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் வரோம். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. பரவாயில்லண்ணா. இதான் என் நம்பர். நாளைக்கு ஈவினிங் மறக்காமல் கால் பண்ணுங்கள். நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்துடுங்க. வர்றப்ப திவ்யாவையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஓகேக்கா. மச்சா நிறுத்துறா. இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. என்ன மச்சா விருந்துன்னு சொன்ன, ஒரு ஈக்காக கூட காணோம். லொக்கேஷன் கரெக்டு தானே? இதோ இறங்கு. டேய், உண்மையிலே எவ்வளோ விருந்து கூப்பிட்டானா இல்லை கனவு கிணவு கண்டியா? நான் எதுக்கடா இந்த மாதிரி கனவுலாம் காண்றேன்? என் கனவுலாம் திவ்யாவோட மட்டும்தான். ஆமாம், நீ கனவுல தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு வேளை சரக்கு பார்ட்டியாக இருக்குமோ, அதனால தான் இங்கே வர சொல்லியிருக்கணும். அப்படியே இருந்தாலும் திவ்யாவையை கூப்பிட்டு வர சொல்லலான்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நான் ஒரு கால் பண்ணி பார்க்குறேன். தம்பி எங்கே இருக்கீங்க? நீங்கள் அனுப்பின லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஓ தம்பி, வந்துட்டீங்களா? யார் யார் வந்திருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் திவ்யா. திவ்யான்றான், 2 பேர் தான் இருக்கானுங்க. தம்பி, உண்மையாகவே திவ்யாவை அண்ணனுக்காக கூப்பிட்டு வந்திருக்கியா? ஆமாண்ணா, நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் என் திவ்யா கூப்பிட்டு வந்தேன். ஆமாண்ணா, என்னென்ன இடம் இது? விருந்துக்கு இடத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. தம்பி, அதை நான் வந்து சொல்கிறேன் தம்பி. நீங்கள் எங்கேண்ணா இருக்கீங்க? எப்போண்ணா வருவீங்க? ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. வந்துடுறேன். சரிண்ணா. தம்பி சொல்லுங்கண்ணா. தப்பாக எடுத்துக்கலண்ணா, திவ்யாட்ட மட்டும் ஃபோன் கொடுக்குறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். அதான் நேரில் வரீங்களே, வாங்க பார்த்துக்கலாம். தம்பி 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 இல்லை வா, ஒரு 10 நிமிஷம் வந்துடுறாரம்மா. இங்கே எதுக்கு வர சொல்லணுமா? வந்து சொல்கிறேன்னாரு. சரி, அவர் வரதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். டீசெண்ட் எல்லாம் போய்த்தலப்பா. நாங்கள் டீசென்ட் எல்லாம் தெரியுமா? போட. திவ்யாவை கூட்டு வந்துட்டேங்கிறான், ஆனால் 2 பேர் தான் இருக்கானுங்க. ஒரு வேளை ஒளிச்சு வச்சு பிளான் பண்ணுறானோ? நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சோ? ஏதோ தப்பாக இருக்கு. திவ்யா 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 என்னன்னாலும் சரி, விடக்கூடாது. போன இவனையும் காணும், வரேன்னு சொன்ன அவனையும் காணும். தம்பி சொல்லுங்க தம்பி. எங்கண்ணா இருக்கீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வந்துட்டேன் தம்பி, அங்கே தான் இருக்கேன். அங்கே தானா? உங்கள் பின்னாடி தான் தம்பி இருக்கேன். என்னென்ன இடம் அது இப்படி இருக்கு? இங்கே வச்சு என்னென்ன ட்ரீட் கொடுக்க போகிறீங்க? தம்பி அது இருக்கட்டும், திவ்யா எங்கே? ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன், ப்ளீஸ் சொல்லுங்கள், திவ்யா எங்கே? நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா. தம்பி ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, திவ்யா எங்கே? நோ இருந்தா எமோஷனல் ஆகாத. இதுதான் திவ்யா. திவ்யா, நான் சொன்னல அண்ணா. ஆமாம், நான் நேற்றே கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் பேர் என்ன? பைத்தியக்காரன்,
டேய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆளே இல்லாத இடத்த கட்டி திவ்யான்னு சொல்லிட்டு இருக்க? நோ என்ன கண்ணுக்கு கோளாரா? நீங்கள் சொன்னீங்கன்னு என் திவ்யா உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தா ஆளே இல்லாத இடம்னு சொல்கிறீங்க. இப்போ நான் பைத்தியக்காரனா? டேய் அப்ப நான் பைத்தியமா? நோ மரியாதையே பேசுனா. டேய் வாட் அப் உனக்கு என்னடா மரியாதை? நோ என்ன வார்த்தையெல்லாம் வர்ற? தம்பி ப்ளீஸ் சொல்லு, திவ்யா எங்க? இங்கே தானே இருக்கா? நோ என்ன அடிச்சிட்ட? அடிக்கிறதா? வாத்தா ஒன்னே திவ்யாவிங்க வர வச்சது 2 பேர்த்தையும் கொல்றதுக்கு தான்டா. எது கொலை பண்ண போறியா? ஆமாண்டா. அவன் எங்க சொல்றா 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 சொல்லு 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 சொல்றா சொல்றா சொல்றா. டேய் யாரா நீ? அவனை ஏன்டா அடிக்கிற? இவன் தான் உன் ஃப்ரெண்டா? திவ்யா எங்கன்னு உன்னை கேட்டா சொல்ல மாட்டேன். அவன் அடிச்சு தொங்க விட்டா சொல்லுவீல? மச்சான் திவ்யா எங்கே தான் இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேன்டா. சொல்கிறான் அவன்கிட்ட. திவ்யா எங்கடா? திவ்யா எங்கடா? திவ்யா எங்கடா? திவ்யா எங்கடா? திவ்யா எங்கடா? திவ்யா எங்கடா? ஏய் சைக்கோ, இல்லாத திவ்யா வா வான்னா எப்படி வருவா? என்னடா சொல்ற? டேய் அவள் திவ்யான்னு ஒரு பொண்ணை 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணலாம். அவள் ஒரு ஆக்ஷனில் செத்துட்டா. அது அவன் மைண்டால் ஏற்றுக்க முடியல. அதுலேருந்து இல்லாத திவ்யாவோட கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் திவ்யா எங்கே திவ்யா எங்கன்னு கேட்டால் எப்படி வருவான்? டேய் என்ன என் திவ்யா செத்துறாங்கிறேன். நோ அவன் சொன்னான்னு நம்பாதீங்க. இங்கே பாருங்கள் என் திவ்யா ஏஞ்சல் மாதிரி நிற்கிறா. ஆமாம் அங்கே நிற்கிறா. போய் பேசு போ. டேய் பெண்ணை என் திவ்யா இல்லைன்றியா? இருக்குன்றியா? இல்லைன்றியா? இருக்குன்றியா? இல்லைன்றியா? இருக்குன்றியா? இல்லைன்றியா? வாத்தா தேவடியா வசமா பேசுங்கடா. டேய் உன் திவ்யா எங்கன்னு சொல்றா. டேய் நான் தான் சொல்கிறேன்ல திவ்யா இல்லைன்னு. நீ மூடுறா. சரி ஓகே, உன் திவ்யா இருக்கா எங்க? நோ இப்போ தானே கரெக்டாக புரிஞ்சுக்க. இங்கே பாருண்ணா ஏஞ்சல் மாதிரி நிற்கிறா. இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இங்கே இருக்கா? இங்கே தானே? திவ்யா செத்துட்டா. வாத்தா தேவடியா முண்டை. திவ்யா 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 மச்சான் திவ்யா கொன்னுட்டாடா. டேய் ஏன்டா திவ்யாவை கொன்ன? வாத்தா உங்க 2 பேர்த்தையும் சும்மா விட மாட்டா. என் திவ்யாவை ஏன்டா கொன்ன? டேய் வேணாம் படிக்கனே ஏன் கொன்ன? விட்டு. ஏன் கொன்ன? என்னை பற்றி உனக்கு தெரியாது. மச்சான் வேணாண்டா விட்டுடா. எது விட்டுவா? இவன் தான் தப்பு பண்ணா கெஞ்சுறான். நீ எது கெஞ்சுற? ஓ நீ ஒன்று கூட்டு கொலையா? டேய் அவன் தான் சைக்கோவாக இருக்கானா? நீ அவனுக்கு மேலே இருக்க. நான் எப்படி அவன் கூட சேருவேன்? நான் உன் ஃப்ரெண்ட்ரா. அப்போ என் திவ்யாவை கொன்ன இவனை என்ன பண்ணுறது? சொல்றா. எனக்கு என்னமோ உன்னோட ஒரு திவ்யாவை மட்டும் கொண்டிருப்பான்னு தோணல. கொன்னுடு. இங்கே தப்பு பண்ணுறவன் தண்டனை அனுபவிக்கிறானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ந்து தப்பு பண்ணுறவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பான். பார்த்துக்கோ.
ஏ மச்சான் வாடா போகலாம். மச்சான் திவ்யாடா. டேய் வாடா. ஹலோ டாக்டர். மிஸ்டர் வீரகுமார், பேஷண்ட் கார்த்திகோட ஸ்டேட்டஸ் என்ன? இன்னும் அவர் திவ்யான்னு சொல்லிட்டு இருக்காரா? டுமாரோ ஒரு செக்அப் பண்ணீங்கன்னா அவரோட மென்டல் ஹெல்த் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவேன். டாக்டர் அதுக்கு இனிமேல் அவசியமே இல்லை. ஒரு சைக்கோ இன்னொரு சைக்கோ தனத்தை குணப்படுத்திட்டு போயிடுச்சு. புரியல மிஸ்டர் வீரகுமார். புரியாது டாக்டர். ஏன்னா அது